வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பஜாஜ் அலையன்ஸில் இருந்து மை ஹெல்த் கேர் பிளான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அண்ட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க. இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சல்டிங் பண்ணணும்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். 100% நாங்கள் ஆஃப்டர் பர்ச்சேஸ் கிளைம் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம். அண்ட் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், எங்கிட்ட ஒரு நல்ல டீமும் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி அண்ட் அலையன்ஸ் எஸ்சி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஜாயின் வெஞ்சர் தான் இது. இதில் வந்து 76% வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெடும், பேலன்ஸ் இருக்கிற 26% வந்து அலையன்ஸ் எஸ்சியும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் அரௌண்ட் 1500 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து பெனிட்ரேட் ஆகியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனி வந்து 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி ஆஃப்டர் ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹோம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காக வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் இவங்க சைட்லேருந்து வருது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த கம்பெனி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேராமீட்டர்ஸ் வைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 95% இருக்குது. ஸோ இந்த 95% அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நீங்கள் கம்பேர் வித் ஸ்டார் ஹெல்த் கேர், நிபா புப்பாலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இங்கே வச்சுருக்காங்க. இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 81%. இதுவும் ஒரு டீசனான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஹெச்டிஎஃப்சி எர்கோக்கு 86 இருக்குது, இவங்களுக்கு 81% இருக்குது. ஒரு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அண்ட் கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 10,000 கிளைம்ஸுக்கு வந்து 3 கிளைம் தான் வந்து கம்ப்ளைண்ட் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவை விட நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி எர்கோவுக்கு 7 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது, இவங்களுக்கு வந்து 3 தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 12,000 ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு நெட்வொர்க் வச்சுருக்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நெட்வொர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. கவரில் சம் இன்சூர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து 3 lakh சூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து 5 crore. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வேரியன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டிடக்டிபிளை பொறுத்த வரைக்கும் இங்கே அக்ரிகேட் டிடக்டிபிள் எதுவுமே கிடையாது. அண்ட் ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 lakhலேருந்து 10 lakh சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பட் எபவ் 10 lakh ரூபி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் கவர் ஆகும். நீங்கள் வந்து எந்த ரூம் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போதுமே இந்த ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூமுக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 3 to 10 lakh சம் இன்சூர்டு கேட்டகரியில் நீங்கள் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக உங்கள் சார்ஜ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எப்போதுமே வந்துட்டு அந்த மாதிரி ரூமில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 days-உம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 days-உம் இருக்குது. ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆயுஷ் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் வந்து அப் டு சம் இன்சூர்ட், ரோட் ஆம்புலன்ஸ் வந்து அப் டு சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 to 4 lakh சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கிடையாது. 5 lakhs to 10 lakhs அப்படின்னா உங்களுக்கு 50,000 rupees வந்து சம் இன்சூர்டு வந்துட்டு லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து 15 lakh to 20 lakhs நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 75,000 rupees வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கொடுக்குறாங்க. இதுவே வந்து சம் இன்சூர்டு வந்து 20 lakhs மேலே சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 lakh rupee வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க லிமிட், மெட்டர்னிட்டி லிமிட். இந்த மெட்டர்னிட்டியில் வந்துட்டு ஒரு 2 ப்ரெக்னென்சி வந்து கவர் பண்ணுவாங்க அண்ட் 2 டெர்மினேஷன் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் ஆல்சோ சரகசிக்கான சார்ஜஸ் வந்து இந்த கவர்க்குள்ளாடி வந்துடும். அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெஸ்டிங். ஸோ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ரீப்ரொடக்டிவ் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இவங்க வந்து இதில் வந்து கவர் பண்ணுவாங்க. ஏஆர்டி ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்க வந்து கவர் பண்ணுவாங்க.
பேபி கேரை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுலேருந்து 90 டேஸ் வரைக்கும் பேபி கேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாலிசியில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 90 டேஸ் வரைக்கும் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து பேபி கேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டெலிவரி ஆன அப்புறம் குழந்தைக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த பாலிசி வந்து கவர் பண்ணுது. அதில் வந்து அவங்க லிமிட் வச்சுருக்குறாங்க. அப் டு 4 லேக் நீங்கள் வந்து சம் இன்ஷூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 1 லேக் வந்து லிமிட்டேஷன். இதே வந்து 5 லேக் டு 10 லேக்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து 5 லேக் ருபி வந்து சம் லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. இதுவே வந்து 15 லேக் டு 50 லேக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 10 லேக் லிமிட்டேஷன். அண்ட் 50 லேக்ஸுக்கு மேலே சம் இன்ஷூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா 15 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு பேபி கேருக்கான லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஓபிடி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கிற ப்ரீமியத்தில் வந்து 2x டைம்ஸ் வந்து இவங்க கவர் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா வந்து 20,000 ருபீஸ் வந்து ஓபிடி எக்ஸ்பென்சஸாக இந்த பாலிசியில் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதில் வந்து இன்ஸ்டா கன்சல்டேஷன் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டா கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் டெலி கன்சல்டேஷன் மாதிரி ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டரை. அது வந்து ஒரு நாளைக்கு 5 கன்சல்டேஷன், 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து 15 கன்சல்டேஷன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கிளினிக்கில் போயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் அந்த வேலெட்டில் இருக்கோ, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் ப்ரீமியம், அதில் வந்து 50% வரைக்கும் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டாக்டர் வந்து ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அப்படின்னா அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் த வேலெட் கவர் ஆகும். இந்த வேலெட் அப்படிங்கிறது வந்து 2x ஆஃப் ப்ரீமியம், அதுதான் அவங்க வேலெட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆனுவல் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் வாலெட் வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கில் செர்டைன் செக்கப்ஸ் வந்து இருக்குது, செர்டைன் டெஸ்ட், அது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கவுண்டர் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஹோம் நர்சிங் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போது வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு வீட்டில் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அட்மிட் ஆகாமல் டாக்டரை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டிசீஸ் அட்மிட் ஆகிருக்கணும், டிஸ்சார்ஜ் டைமில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக பில்லெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அப் டு 50 லேக் சம் இன்ஷூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுவே வந்து 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து கவர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து 10,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் மெடிக்கல் எய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாக்கிங்காக யூஸ் பண்ணுற எய்டு, இல்லைன்னா ஒரு வீல் சேர், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்டர்னல் மெடிக்கல் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து லிமிட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. சம் இன்ஷூர்டு 10 லேக் வரைக்கும் சூஸ் பண்ணுறீங்கன்னா 10,000 ருபீஸு, 15 லேக் டு 50 லேக் சம் இன்ஷூர்டுக்கு வந்து 25,000 ருபீஸ். இதுவே வந்து 50 லேக்கு மேலே வந்து சம் இன்ஷூர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 50,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெடிக்கல் எய்டு இந்த பொருள்கள் வாங்குறதுக்கான லிமிட்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் சம் இன்ஷூர்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரீஃபில் ஆர் ரீஸ்டோர்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இவங்க வந்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது வந்து சம் இன்ஷூர்டு வந்து லெஸ் தேன் 5 லேக்காக இருந்ததுன்னா இயர்லி ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரீஃபில் ஆகும். ஸோ அந்த ரீஃபில் பண்ணுற அந்த சம் இன்ஷூர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் 15 டேஸ் தாண்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க, டிஸ்சார்ஜ் ஆனால் உடனே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு திருப்பி ஒரு 5 டேஸில் திருப்பி எகெயின் வந்து அட்மிட் ஆகுறீங்கன்னா இந்த ரீஃபில்லான இந்த சம் இன்ஷூர்டை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ 15 டேஸ் வந்து ஒரு அட்மிஷனுக்கும் இன்னொரு அட்மிஷனுக்கும் கேப் இருக்கணும். பட் நீங்கள் சேம் இல்னஸுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் இல்னஸுக்கோ அந்த ரீஃபில்லான சம் இன்ஷூர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த 15 டேஸ் அப்படிங்கிற அந்த விண்டோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் இதுவே வந்து சம் இன்ஷூர்ட் 5 லேக்ஸுக்கு கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் வருஷத்துக்கு, 5 லேக்ஸுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து இந்த ரீஃபில் ஆப்ஷன் ரீஸ்டோர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. இந்த ஏர் பொறுத்த வரைக்கும் ஏர் ஆம்புலன்ஸ், அது வந்து ஏர் லிஃப்ட் கவர்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அக்கார்டிங் டொமஸ்டிக்காக தான், இந்தியாவுக்குள்ளாடி மட்டும்தான், அதுவும் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சம் இன்ஷூர்ட் வந்து 50 லேக்ஸ்லேருந்து 1 crore அப்படி வரைக்கும் சூஸ் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு 10 லேக்ஸ் வரைக்கும் அவங்க லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. 1 crore மேலே நீங்கள் வந்துட்டு பாலிசி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர் கவர் வந்து 20 லேக் ருபி லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. குமுலேட்டிவ் போனஸை பொறுத்த வரைக்கும், குமுலேட்டிவ் போனஸ் அப்படிங்கிறது இப்போ நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் தான் இந்த இவங்க வந்து குமுலேட்டிவ் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளைம் ஃப்ரீ இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு 3 to 4 லேக் வரைக்கும் சம் இன்ஷூர் வச்சுருக்காங்க அப்படின்னா 25% per annum வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் 100%. ஒரு 10 லேக் ருபி கவர் எடுத்துருக்கீங்கன்னா 20 லேக் வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த குமுலேட்டிவ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
5 லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சம் இன்ஷூர்ட் அப்படின்னா 50% பெர் ஆனம் வந்துட்டு உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் கிளைம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு போனஸ் கொடுத்தாங்களோ அதே ரேட்டில் வந்து உங்களோட அந்த கியூமுலேட்டிவ் அந்த ஓவரால் சம் இன்ஷூர்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது வர புது பாலிசிஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், ஆப்டிமா செக்யூர், ரிமூவ் ஏஷூர் 3.0 அண்ட் எலைட்டில் கூட எலிவேட்டில் கூட வந்து உங்களுக்கு ஐசிசிஎம்மோட எலிவேட்டில் கூட இந்த மாதிரிலாம் இந்த நெகட்டிவாக நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களோட ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் ரினியூவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்துட்டு இந்த பாலிசியை வந்துட்டு நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்க முடியும். கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்து வந்துடுது. அண்ட் வெயிட்டிங் பீரியட்ஸ் நம்ம பார்க்கும்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா 36 மந்த் வந்து வெயிட்டிங் பீரியட் போடுறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் இல்னஸ்னால் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த வெரிகோஸ், அப்பெண்டைட்ஸ், கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெசிஃபிக் டிசீஸுக்கு வந்து 24 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் அண்ட் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் வந்து 30 days வந்து இவங்க போடுறாங்க. மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 36 months, அதாவது 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். பேபி கவருக்குமே 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இவங்க வந்து போடுறாங்க. பட் இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க நீங்கள் வந்து 2 year ப்ரீமியம் இல்லை 3 year ப்ரீமியம் சேர்த்து கட்டும்போது நீங்கள் வந்து உங்களோட இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து 1 year கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்கள் 3 வருஷத்தோட ப்ரீமியத்தை சேர்த்து ஒரே வருஷத்தில் கட்டும்போது கிட்டத்தட்ட 8% வந்து ஓவரால் ப்ரீமியத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ப்ளஸ் வந்து இந்த வெயிட்டிங் பீரியடையும் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ வந்து கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் வந்து 10 lakh வரைக்கும் நீங்கள் கவர் சூஸ் பண்ணுறீங்கன்னா 20% ஆஃப் த சம் இன்ஷூர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்ராக்ட்க்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து 1 lakh அப்படிங்கிற பெர் ஐ, ஒரு ஐக்கு வந்து மேக்ஸிமம் 1 lakh. இதே வந்துட்டு 10 lakhக்கு மேலே நீங்கள் வந்து சம் இன்ஷூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பில்லில் வருதோ, ஆக்சுவலாக என்ன பில்லில் வருதோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷனல் கவர்ஸ் பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்ஷனல் கவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ரைடர்ஸை சூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஆப்ஷனல் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் இன்கம் கவர் அப்படின்றது. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஒரு 4 or 5 days அட்மிட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இன்கம் பாதிக்கப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த ரைடரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 to 5 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அது வந்து 1 week பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. 6 to 10 daysனால் 2 week பெனிஃபிட் கொடுப்பாங்க. 11 to 20 daysனால் 4 week பெனிஃபிட். 21 to 30னா 6 week பெனிஃபிட். நீங்கள் 30 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டிங்கன்னா 8 week பெனிஃபிட் கொடுப்பாங்க. இந்த பெனிஃபிட் வந்து சம் இன்ஷூர்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். 5 to 10 lakhsனால் உங்களுக்கு 10,000 per week. 15 lakh to 50 lakh சம் இன்ஷூர்னா 20,000 per week. எபோவ் 50 lakh சம் இன்ஷூர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 25,000 per week வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்கம் பவரில் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. அண்ட் மல்டிபிள், அதாவது மேஜர் இல்னஸ் அண்ட் ஆக்சிடென்ட் மல்டிப்ளையர் அப்படிங்கிற இன்னொரு ரைடர் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லைன்னா மேஜர் இல்னஸ், ஸோ அதில் வந்து சர்டன் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் வர ஏதாவது ஒரு டிசீஸால் நீங்கள் பாதிக்கப்படும் போது இவங்க வந்து நம்ம கொடுக்குற சம் இன்ஷூரை டபுள் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakh ரூபி கவர் எடுத்திருக்கீங்கன்னா அதை 20 lakh கவராக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் கவர் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது இன்ஜுரி ஆகிட்டு நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா அது கவர் ஆகாது. நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் வருது, ஒரு ஆக்சிடென்ட் வருது அப்படின்னா அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து உங்களுக்கு கவர் போகணும். மேண்டேட்டரியாக வந்து உங்களுக்கு 10% கோப்பை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரிப்பில் வந்து 45 days தான் அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு நீங்கள் போகிறீங்க அண்ட் கண்டினியூஸாக 50 days இருக்கிறீங்க. 47th day வந்து ஏதாவது ஆச்சுன்னா கவர் ஆகாது. ஃபஸ்ட்டு 45 days மட்டும்தான் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரிப்லையும் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஓவராலாக வந்து 180 days வந்து நீங்கள் வெளியில் இருக்கும்போது இந்த கவரை இவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், டே கேர் ட்ரீட்மெண்ட், மெட்டர்னிட்டி அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கவர் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த பர்டிகுலர் பாலிசியில் கவர் ஆகாது. இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு, கியூமுலேட்டிவ் போனஸு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் வந்து இந்த மேஜர் இல்னஸ் அண்ட் ஆக்சிடென்ட் மல்டிப்ளையர் இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபாரினில் நீங்கள் இருக்கும்போது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கவரில் வந்து உங்களுக்கு வராது.
பேஸ் கவரில் எவ்வளோ கவர் இருக்கோ அது மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஜுரி இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும்போது 24 ஹவர்ஸ்க்கு உள்ளாடி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பெனிக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ரைடரில் இருக்கிற கண்டிஷன்ஸ். கம்பெனி வந்து கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோன் வைஸ் டிஸ்கவுண்ட் இவங்க கொடுக்குறாங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் வந்து இந்தியாவை வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் ஜோன் ஏல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஜோன் பி அண்ட் ஜோன் ஜியில் வந்துட்டு உங்களுக்கு 15 and 25% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேமிலி டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் பாலிசி இருக்கிறத விட ஃப்ளோட்டர் பாலிசியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் இயர் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சேர்த்து ஒரு 3 இயர் பாலிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு 8%. நீங்கள் 3 வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணுறீங்கன்னா 8%, 2 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 4% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் அப் டு 20% கொடுக்குறாங்க. ஸோ வந்து பஜாஜோட குரூப் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். அண்ட் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டு. லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறீங்க பஜாஜில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்து 5%. அண்ட் ஆல்சோ வெல்னஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெல்னஸ் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற அசஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மொத்தமாக டோட்டலாக 8 டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இதில் வந்து 5ல் 4 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 7ல் 6 கரெக்டாக இருந்துச்சுன்னா 7.5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 8 out of 8 அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப் டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இப்போது ப்ரீமியம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் எடுத்துருக்கிறேன். ஆப்ஷன் 1ல் வந்துட்டு மேல் வந்து 33 years ஓல்டு, ஃபீமேல் வந்து 29 years, கிட் வந்து 4 years ஓல்டு. கவர் வந்து ஃப்ளோட்டர் வந்து 10 lakh ரூபி எடுத்துருக்கோம். ப்ரீமியம் வந்து 29,396 rupees வருது. ஆப்ஷன் 2ல் வந்து மேல் வந்து 63 years ஓல்டு, ஃபீமேல் வந்து 58 years ஓல்டு. ஃப்ளோட்டர் கவர் வந்து 10 lakh ரூபி எடுத்துருக்கோம். ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 61,118 rupees வருது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைப்பினிங் ஒரு புதுசு ஆப்ஷன் வந்துருக்கு, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.